தனுஷ் நடிச்ச இட்லி கடை மூவி ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் என்ன மூவி போகலாம் அப்படின்னு சொன்னா எல்லாம் சொன்னாங்க அந்த இட்லி கடை மூவி ரொம்ப நல்லா இருக்குடா, நீ போய் பாரு, ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓப்பன் மைண்டோட தான் போனேன். இந்த தனுஷ் மூவி ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு தான் போனேன். ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு மூவி, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. தனுஷை எழுதி அவரே நடிச்சிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மண்ணுக்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அம்மாக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஒரு தொழிலுக்கும் அந்த தொழிலை ஆரம்பிச்சவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த லெகசியை கேரி பண்ணி கொண்டு போறது, இதெல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா. எல்லாத்துக்கும் மேல ஒரு பசு மாடு, ஒரு பசு கண்ணுக்குட்டி, அது மேல ஒரு இருக்க காட்டக்கூடிய அன்பு. நம்ம இன்னும் உண்மையா சொல்லணும்னு நினைச்சேன்னா, என்னை என்னுடைய படம் பார்க்கும் பொழுது என்னுடைய தந்தையார், என்னுடைய ஃபாதர் ஆதித்ய குமார் ரெட்டி, அவருடைய நினைவுகள் எனக்கு வர ஆரம்பிச்சது. ரொம்ப அருமையான மூவி தனுஷ். இஃப் அட் ஆல் யூ ஆர் சீயிங் திஸ், ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி நிறைய மூவி பண்ணுங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்றீங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல மூவிஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்போதான் இந்த வல்காரிட்டி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல மூவி வரும். நோ வல்காரிட்டி, இந்த மூவியில் நோ வல்காரிட்டி, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தனுஷ், சூப்பர்.